ராஜயோக தியானம் மற்றும் ஞானத்தின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவும் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வீகமான தேவதா நிலைக்கு மாற்றமடைய முடியும். தெய்வமாக மாறுவது என்பது படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளபடி லக்ஷ்மி மற்றும் நாராயணரை போல் விதவிதமான உயர்ந்த ஆபரணங்கள், உடைகள் போன்றவற்றை அணிந்து வாழ்வது என்பதல்ல. உண்மையில் இந்த ஆபரணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வீக நற்பண்புகளை குறிக்கின்றன. கீதையிலும் தெய்வீக குணங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளதாவது 16வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகனில் அஹிம்சா சத்தியம் அக்ரோதக தியாகக சாந்திஹி அபைஷுனம் தயா பூதேஷு அலோலுப்துவம் மார்த்வம் ஹி அசாபலம். அதாவது மனம் சொல் செயலால் துக்கம் கொடுக்கக்கூடாது என்பது போன்ற அஹிம்சை, சத்தியம், கோபமின்மை, சாந்தி, மற்றவர்களின் குறைகளை பார்க்காமல் இருப்பது, அனைத்து தாழ்ந்த உயிரினங்களிடமும் கூட தயாபாவம், உடல் மனதால் சஞ்சலப்படாமல் இருப்பது, லஜ்ஜை, தங்கள் பேச்சில் இனிமையும் பேராசையற்றும் இருப்பது ஆகும்.